வாடிவாசல் நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் உருவாக இருக்கிற படம். கிட்டத்தட்ட 2017 வருடமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அசுரனுக்கு போனார். அதுக்கப்புறம் சூர்யா வச்சு துபாயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தார். பட் லாக்டவுனால் அந்த ப்ராஜெக்ட் மாறி விடுதலையாக மாறிச்சு. விடுதலையாக மாறினது தான் இப்போ வாடிவாசல் இவ்வளோ லேட்டானது காரணம். சரி, ஓகே, வாடிவாசல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூர்யாவும் ஃப்ரீ ஆகிட்டாரு, வெற்றிமாறனும் ஃப்ரீ ஆகிட்டாரு. இனி அதக்கலாம் தான் அப்படின்னு நம்ம தயாரிப்பாளர், பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவே ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ இந்த படத்தை பற்றின வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தை 3 பாகங்களாக நம்ம வெற்றிமாறன் எடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் தான். ஏப்பா, அவர் ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு போனாவே அதை 2 பார்ட்டாக எடுத்துருவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவரே சொன்ன மாதிரி, நான் என் எடிட்டிங் ரூமில் தான் என் படத்தின் திரைக்கதையை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் சொன்ன மாதிரி, இப்போது ஒரு பார்ட்டுக்கே அப்படின்னா 3 பார்ட்டு 3 பாகங்கள் எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு படத்தோட ஃபுட்டேஜும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் 30 மணி நேரம் கூட வரும். அதில் கட் பண்ணி எடுப்பார். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற தகவல் இருக்குது. வெற்றிமாறன் ஒரு ஸ்கிரிப்டை பக்காவாக ரெடி பண்ணிட்டு போய் அந்த ஸ்கிரிப்டை ஷூட் பண்ணும்போது வழக்கமாக ஏற்படுற தாமதம் இல்லை நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது, அது ஓகே. ஆனால் வெற்றிமாறன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதையே எல்லா படங்களுக்கும் பண்ணி இப்போ விடுதலை டூவில் மாட்டிக்கிட்டாரு. சங்கர் எப்படி இந்தியன் டூவில் மாட்டினார், அதே மாதிரி விடுதலை டூவில் மாட்டிட்டாரு. கரெக்டாக விடுதலை முதல் பாட்டோட முடிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்போ எடுத்து அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ வெற்றிமாறன் இனிமேலாவது அந்த தப்பை பண்ணாமல் இருப்பார்னு பார்த்தா, எடுத்தோடனே வாடிவாசல் 2 பாகங்கள் கூட கிடையாது, 3 பாகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது அப்படின்னு எல்லாருடைய மைண்ட் வைஸும் சோசியல் மீடியாவில் கேட்குது. ஸோ நம்ம வெற்றிமாறன் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, இந்த முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பாகம் 2 பாகம் 3 அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தும் கூட. ஸோ எது எப்படியோ இப்போதைய கொண்டாட்டம் என்னன்னா, வாடிவாசலை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ மற்ற எந்த ஒரு நெகட்டிவான செய்திகளை பற்றியும் நம்ம காதில் வாங்கிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு.